அஸ்ஸலாமு அலைக்கும். புகழனைத்தும் இறைவனுக்கே. உண்மையான ஆட்சி அதிகாரம் என்பது அவனுடைய கையில்தான் இருக்கின்றது. காற்று இலைகளை அசைக்கிறது என்றால் அந்த காற்றை அசைப்பது யார்? மரங்களை மண் தாங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த மண்ணை தாங்குவது யார்? எந்த விவசாயியும் நெல்லை படைக்கவில்லை, எந்த மீனவனும் மீனை படைக்கவில்லை. மனிதன் அறிவால் சாதிக்கிறான் என்றால் அந்த அறிவை படைத்தது யார்? மருந்து மனிதனுடைய முயற்சி, குணப்படுத்துவது இறைவன் நாடினால்தான். திருமணம் மனிதனுடைய முயற்சி, குழந்தை பாக்கியம் இறைவன் நாடினால்தான். விதைப்பது மனிதனுடைய முயற்சி, மழை பொழிவது இறைவன் நாடினால்தான். திட்டமிடுவதும் ஆசைப்படுவதும் மனிதனுடைய முயற்சி, நிறைவேறுவது இறைவன் நாடினால்தான். ஆகவே அனைத்து பொக்கிஷங்களின் சாவியும் அவனிடமே இருப்பதால் மனமே நீ அவனிடம் சரணடைந்து விடு. அஸ்ஸலாமு அலைக்கும்.